கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு கிரீடத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாம் உலக பிரகாரமாக பார்த்தால் அரசர்கள் கிரீடம் தலையில் வைத்திருப்பார்கள். அதுபோல திருமணத்திற்கு பெண்கள் தலையில் கிரீடம் வைத்திருப்பார்கள். அதுபோல உலக அழகி போட்டி நடத்தி அதில் வெற்றி பெற்றோருக்கு கிரீடம் சூடுவார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முள்ளுகளால் ஆன ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். இரத்தம் அகோரமாய் வடிந்தது. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அந்த முள்முடியை சுமந்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் கூறுகிறது: இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாம் இயேசுவின் 2ஆம் வருகையில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் போது நியாயாதிபதியாகிய கர்த்தர் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை வெற்றியாய் முடித்தவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடத்தை தருவார். ஆகவே நாம் பரலோகத்தை வாஞ்சிக்க வேண்டும், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்போது நீதியின் கிரீடத்தை இயேசு நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் எங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த வாழ்வு வாழ கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.